பாலூத்த வந்தீரிங்கே பாவி மக சும்மா பெற்றெடுத்த மகனை மனக்கோலத்தில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிறக்கோலமாகிவிட்டது. எந்த பெண்மணி முன் வருவாள் என்று பார்த்தேன். மாற்றான் தாயாக திகழ்ந்தவள் தான் பெற்ற மகளாக இருந்தால் இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். பணத்திற்காக ஆசைப்பட்டு உன் வாழ்க்கை வினாக்கி என்னுடைய மகனுக்கு செய்ய வேண்டிய இமக்களை நான் செய்து முடிக்க வேண்டும். எப்பொழுதே சுடுகாடு என்ற மிடுகாட்டு கிடைத்து சென்று என் மகனுக்கு தகனத்தை செய்து முடிக்கிறேன். அம்மா நீ அரண்மனையில் ஓய்வு மன்னித்து விடுங்கள். நீங்கள் இவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று இருந்தால் உங்களுடைய மகனாக இருக்கும் பொழுதே அடக்கம் செய்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது என்னுடைய கணவர் இவரை எரிப்பதோ புதைப்பதோ என் ஒருவனுக்கு மட்டும் தான் சொந்தம். தயவு செய்து இங்கிருந்து சென்று என்னுடைய மகனுக்கு நான் செய்ய வேண்டிய இவக்களை செய்து முடிக்கலாம் என்று பார்த்தேன். குலத்தின் பெருமையை காக்க வந்த குல பெண்ணாக திகழ்ந்த பெண் குலத்தின் பொன் விளக்காக எப்படி அம்மா நீ மருமகள் கிடையாது தாய். நானோ மகள் இல்லாதவன். முதல் கட்டிய கணவர் எப்ப தொட்டு தாலி கட்டினோ இறந்த பணமாக இருந்தாலும் எனக்கு உரிமை புதைக்கவோ எரிக்கவோ என் கணவனுக்கு நான் தான் உரிமை என்று உரைத்தேன். கணவனோடு வாழ்வாய் என்று நினைத்தேன். என்று முதல் மருமகள் கிடையாதம்மா. மகள் அம்மா பாவி நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என்று தெரியவில்லை. நான் என்னுடைய கணவரை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் நான் எப்படி வாழப் போகின்றனோ, தனித்து ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இவரை நான் எப்படி அடக்கம் செய்ய போகின்றனோ ஒன்றுமே தெரியவில்லையே. ஆண்டவா பொட்டிருந்தும் பூவிருந்தும் புன்னகையின்